ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கன் முஸ்லீம் கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய ஜாம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி, அதுவும் வெறும் தக்காளியை வச்சே பண்ணுறது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வெஜிடபிள்ஸ் வாங்க போயிருந்தப்போ தக்காளியோட விலை ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாமேன்னு தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி நான் 1.5 கிலோ தக்காளிக்கு தான் ஜேம் செஞ்சுக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்டியான இந்த ஜேமு இந்த மாதிரி தக்காளிக்கு விலை குறையும் போது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்ரீலங்காவில் தக்காளி விலை ரொம்பவே கம்மியாக தான் போகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான யம்மியான ரெசிபி இது. தக்காளி எல்லாத்தையும் எடுத்து நான் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி வார ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். சுடு தண்ணி நல்லா கொதித்து நல்லா தக்காளி குக் ஆனதுமே அதில் தோல் எல்லாத்தையுமே நான் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை ஓரளவு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவே மையாக அரைச்சிடாமல் குட்டி குட்டி துண்டுகள் கிடைக்கிற அளவு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கணும். அரை கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் நெய் இல்லைன்றதால அரை கப் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே தேவையான அளவு கஜு சேர்த்துருக்கேன். கேசஸ் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கச்சான் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம பிளேனாக கூட செஞ்சுக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். வீட்டில் எது இருக்குதோ அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம். கஜு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ ப்ளம்ஸ் அரை கப் அளவு எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா குண்டாக ஊதி வரும் வரைக்கும் அதையுமே இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஜேம் சாப்பிடும்போது இடையிடையே கஜு இந்த மாதிரி ப்ளம்ஸ் எல்லாம் கடிப்படுறப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பம் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதே கடாயில் மிகுதி அரைக்கிற பட்டரோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். உடனேயே நமக்கு ஜேம் ரெடி ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இது ரொம்பவே பொறுமையாக செய்கிற ரெசிபி தான் கண்டிப்பாக. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே யம்மியாக இருக்கும். பிரியாணி ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் சமைக்கும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கல்யாண வீடுகளில் எங்கே போனாலுமே எனக்கு ஜேம் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் தக்காளி ஜேம் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபியும் கூட. நான் மூடி வச்சு தான் குக் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே குக் ஆகணுன்றதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் ரொம்பவே நல்லா குக் ஆகி வரும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் திக்காகிருக்கு. இந்த மாதிரி நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் காய்ஸ், 30 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த அளவு நல்லா திக்காகி குக் ஆகிட்டு இருக்குது. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் சீனி சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் 600 700 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். 1.5 கிலோ தக்காளி எடுத்திருந்தோம். இதுக்கு நான் 670 கிராம் சீனி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம 700 கிராம்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு விரும்பின அளவு நீங்கள் 700 1 கிலோ வரைக்கும் சீனி சேர்த்துக்கலாம். ஸோ இனிப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். 700 கிராம் சீனி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதோட இனிப்புமே போதுமானதாக இருந்துச்சு. அதனால் 700 கிராம் சேர்த்துருக்கேன். சேர்த்து சீனி கரைஞ்சதுமே பேர்ச்சம்பழம் சேர்த்துக்க போகிறோம். பேர்ச்சம்பழம் தான் இந்த ஜேமோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் டெக்ஸ்சரையும் கொடுக்கும். சீனி நல்லா கரைஞ்சதுமே நம்ம 200 கிராம் பேர்ச்சம்பழத்தை அதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுவுமே சேர்ந்து நல்லா குக் ஆகி வரட்டும். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்க கைஸ், ஒரு 1 ஹவர் குக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம குக் பண்ணணும். ஃப்ளேவருக்காக ஏலக்காயை தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் விருப்பம் இல்லாட்டி வெனிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காயோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால கொஞ்சமாக ஏலக்காயை தட்டி பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இன்னுமே நல்லா குக் ஆகி இந்த மாதிரி நல்ல ஒரு இறுக்கமான கன்சிஸ்டன்சியில் வரணும். கைஸ், நல்லாவே திக்காக ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஜு ஃப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்து இந்த ஜேமை செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் ட்ரெடிஷ்னலாக என்னென்ன சேர்ப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்க்க போகிறேன், வெள்ளெள்ளு. ஸோ இது ஆப்ஷனல் தான், விரும்பினா சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க கைஸ், நம்மளோட ஜேம் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து சுருண்டு வந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த டைமில் நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். நம்ம கரண்டியில் அள்ளி கீழே விடும்போது இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு உள்ளன. இதுதான் சரியான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி இதை ஆற வச்சிடலாம். ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட ஜேம் ரெடி ஆகிட்டு இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இதை குட்டி குட்டி பவுலில் சர்வ் பண்ணுவாங்க கல்யாண வீடுகளில். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜேமை சாப்பிட்றதுக்காகவே கல்யாணத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சின்ன வயசில் நானுமே அப்படி தான். ஸோ ரொம்பவே ஒரு டேஸ்டியான யம்மியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.